ஓகே. குட் ஈவினிங். ஆடிபிளா இருக்குல்ல? எஸ் சார். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமான்னா ஒரு சவுண்ட் வரல. க்ளோஸ் பண்ணிடலாமா அப்பனா? சார் ம். ஏன்ப்பா பேசவே மாட்டேங்கிறாங்க? பண்ணலாம் சார். பண்ணலாம். ஓகே. சாப்பிட்டீங்களா? டின்னரு இனிமேதானா? இனிதான் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? நானும் இனிமேதான்ப்பா. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய சம்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுனா முடிச்சிட வேண்டியதான் கிளாஸை. பரவாயில்ல சார், இந்த நாள் பார்த்துங்க. ஓகே, நோ இஷ்யூஸ். ரைட். ஸோ போகலாம். நீங்கள் கொடுத்த சம்ஸ் தான் இந்த தடவை மேக்ஸிமம் சம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஓகே, போயிடலாம் சம்ஸ்குள்ள. இந்த ஃபார்முலா எல்லாமே வந்து இந்த ஒரு சம்மை பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சம்ஸில் இது எல்லாமே நம்ம 10th 12th படித்த சம்ஸு. 10th மேக்ஸிமம் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். சரிங்களா? 2 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. a1x + b1y + c = 0, a2x + b2y + c again c1 c2 = 0. இந்த c1 c2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஸோ இதுக்கான ரிலேஷன்ஸ் வந்து இதுதான். இப்போ யூனிக் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா a1/a2 இஸ் நாட் ஈக்குவல் டு b1/b2. அதே மாதிரி நோ சொல்யூஷன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ்க்கெல்லாம் ரிலேஷன் இதுதான். ஓகேங்களா? இது வேறு எங்கேயுமே இல்லை. அந்த பினாக்கிளோடைய அந்த ஃபஸ்ட்டு பேஜில் தான் இருக்கும், அல்ஜிப்ராவோட ஃபஸ்ட்டு பேஜில். ஓகேங்களா? இந்த 3 ரிலேஷன் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்ச சிஜிஎல் 2024 வந்து இந்த நோ சொல்யூஷன்ஸை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போ இந்த லைவ்லேயே நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு சிம்பிளாக அந்த கோஎஃபிஷியன்ட், இந்த a1 a2ங்கிறது தான் கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதேமாதிரி b1ங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். அதை ஜஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சா போதும். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷினில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போனா நம்ம a1/a2 அந்த இதை கண்டுபிடிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ 0.4x + 0.16y, அந்த 1. இதை இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ 1.7 = 0. அதேமாரி 0.3x + 0.12y - 3.4 = 0. ஓகேவா? இப்போ நம்ம a1/a2 போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 0.4/0.3. அதேமாதிரி b1/b2 போட்டோம்னா 0.16 / 0.12. c1 ப்ளஸ் போடுறேன். இது 2 ஈக்குவலாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது 2 ஈக்குவலா? ஈக்குவல் தான் சார். ஈக்குவல் தான். ஏன்னா 0.4 / 0.3 நம்ம 4/3ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டெசிமல் தான் இருக்குது. ஸோ மேலேயும் கீழேயும் 10ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4/3ன்னு வரும். அதே மாதிரி இதையுமே வந்து 16/12ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணால் அகெயின் 4/3 வரும். அப்போ ஆப்வியஸாக a1/a2 = b1/b2ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. a1/a2 = b1/b2ன்னு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இதை நீங்கள் செக் பண்ணீங்க, c1/c2 செக் பண்ணோன்னா என்ன வருது? 1.7/3.4 which is equal to 1/2. ஓகேவா? இவ்வளோ நேரம் வந்து 4/3 = 4/3 வந்துச்சு, which is not equal to 1/2. அப்போனா இந்த கொடுத்துருக்கிறதுல எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது? என்னாச்சு? நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன். ஓகேவா? a1/a2 = b1/b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1/c2. ஸோ இந்த நம்ம கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனும் இந்த கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது.
ஸோ டெஃபினெட்லி இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் வந்து த சிஸ்டம் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா? இது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இந்த 3த்தையும் வச்சு முடிச்சிடலாம். ஓகே. ஸோ சிஸ்டம் ஹாஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்னா A1/A2 = B1/B2 = C1/C2 அப்படின்னு வந்திருக்கும். அதே மாதிரி 2 லைன் பேரலா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கும் நோ சொல்யூஷன் தான். சரிங்களா? அந்த மாதிரி சம்ஸ் எதுவும் கேட்கல, பட் கேட்டா சொல்றேன். 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு தீஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு நோ சொல்யூஷன் தான் வரும். ஓகே. யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சார் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? நான் இப்பதான் சார் ஜாயின் பண்ணேன். இப்பதான் ஜாயின் பண்ணீங்க. ஓகே. ஆமா சார், கனெக்ட் ப்ராப்ளம். ஓகே, நோ இஷ்யூஸ்பா. இப்போ சார் இந்த ரைட் சைடு இருக்கிறது பாருங்க, இதுதான் கண்டிஷன்ஸ். நம்ம வந்து 9th 10thலயே படிச்சிருப்போம். சரிங்களா? 2 ஈக்குவேஷன்ஸ் Okay. கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு யூனிக் சொல்யூஷன்னா என்ன ரிலேஷன், நோ சொல்யூஷன்னா என்ன ரிலேஷன், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்னா இதெல்லாம் தான் ரிலேஷன். இதில் இந்த A1 A2 B1 B2ங்கிறது என்னன்னு பார்த்தா கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? இப்போ 0.4x + 0.16y, இந்த 1.7 லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா -1.7 = 0. அதே மாதிரி இந்த சைடு வந்து 0.3x + 0.12y -3.4 = 0. ஓகே. ஸோ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் Okay. இதுதான் A1. இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் இது A2. இந்த 0.16 வந்து B1, இந்த 0.12ங்கிறது B2, இது C1, இது C2. ஸோ அதை நான் செக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது. 0.4/0.3 வந்து 4/3. அதே மாதிரி 0.16/0.12 வந்து 4/3. லாஸ்ட் 1.7/3.4 வந்து 1/2. ஸோ எனக்கு இந்த 4/3 = 4/3 ≠ 1/2 இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கிடைக்குது. ஸோ இது எதுக்கு சூட் ஆகுதுன்னு பார்த்தா நோ சொல்யூஷனுக்கு தான். ஓகேவா? ஓகே ஸோ A1/A2 okay, is equal to B1/B2 which is not equal to C1/C2. ஸோ இந்த மாதிரி வந்ததுனால இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் the system has no solution அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகேங்களா? சார், தேங்க்யூ சார். அந்த ரைட் ஹேண்ட் Nice, சைடு sir. இருக்கிற இந்த பாக்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு Okay, 4-5 சம்ஸ் இருக்கு, நம்ம அப்கமிங்ல பார்ப்போம் இதே Okay, sir. வீடியோவில். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே சார். ரைட். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் இருக்கு. AX + BY = 1, BX + AY = 2AB divided by A² + B². ஓகேவா? என்ன கேட்குறாங்க? வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் A² + B². எனக்கு எக்ஸ் வேணும், பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் A² + B² அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் A and B. சாரி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் A and Bல இருக்கணும். ஆப்ஷன்ஸும் நமக்கு அப்படி தானே இருக்குது, எல்லாமே A and Bல தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபுல் கன்வென்ஷனில் நான் போகிறேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துடுறேன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் இல்லையா? AX + BY = 1. எனக்கு வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? அப்போனா BY = 1 - AX. ஓகே, ஒய்யை நம்ம எடுத்துக்கலாம். Y = 1 - AX divided by B. எதுக்காகனா, இப்போ இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து இந்த ஒய்க்கு பதிலாக இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் A and B கிடச்சிரும். சரிங்களா? நம்ம சப்ஸ்டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ Y = 1 - AX + B அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை நான் அப்படியே BX + A இன்ட்டு இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 1 - AX divided by B which is equal to 2AB divided by A² + B². நம்மளுடைய மைண்ட் செட் ஃபுல்லாக எக்ஸை இப்போ உள்ளே எடுத்துகிட்டு வரணும். எக்ஸை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கணும். பிகாஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸை மட்டும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இது என்ன இருக்கும்? B²x + A - A²x divided by Bன்னு வந்திருக்கும். அந்த B இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு போயிட்டுன்னு வச்சுக்கிடுவோம். 2AB² divided by A² + B²ன்னு வந்துடும். இந்த பிஏ கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். தென் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஓகேவா? ஏவை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருக்கா இது வர?
நோ சார். நோ. ஓகே. ஸோ இப்போ பி ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸு ஈக்குவல் டு இப்போ இந்த ஏவை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஒரு ஏ. ஓகேவா? இது இருக்கட்டும். இப்போ இதிலே நான் எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கும். இந்த சைடு 2ab ஸ்கொயர். இப்போ இந்த கிராஸ் ஒன்ல இதை நம்ம பண்ணோம்னா ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் டிவைடு பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகே. எங்கேயாவது ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கானா? பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் எக்ஸு பிஏ கரெக்டாக கொண்டு போயிட்டேன். ஓகே ரைட். ஸோ இதை செக் பண்ணுவோம். 2ab ஸ்கொயர் மைனஸ் ஏ கியூப் ப்ளஸ் மைனஸ் ஏபி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் வந்து 2ab ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர் என்ன வரும்? ஏபி AB ஸ்கொயரா மைனஸ் ஏ கியூப் இருக்கு டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு. இதில் நான் இப்போ ஏவை காமனாக எடுத்தோம்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் வந்துருமா? ஓகே. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கிடச்சிருச்சா? ஆப்ஷன் பி. பி தானே? ஏ பை ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர். ஓகே. ஓகே சார். ஒன்றுமே பண்ணல. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்குறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் ஒய்யை தூக்கிடுறேன். ஓகேவா? ஒய்யை தூக்கிட்டு ஒய் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எழுதுறேன். பிஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஈக்குவேஷனில் அந்த ஏஒய் இருக்க வேண்டிய இடத்துல ஒய்க்கு பதிலாக அந்த 1 மைனஸ் ஏஎக்ஸ் டிவைட் பை பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன் தான். சரிங்களா? அங்கங்கே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு லாஸ்ட் எக்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஓகே. இதை வேற எப்படி பண்ணலாம்? இப்போ ஒய்யை வந்து என்ன சொல்றது? ஒய்யை எலிமினேட் ஒயிட் டேர்மை வந்து கேன்சல் பண்ணலாம் சார். ரெண்டுத்தையும் ஒன்று ஏ ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்தது பி ஆல மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஈக்குவேஷன் 1 and 2ன்னு எடுத்துக்கிற சொல்றீங்க. 1 and 2ன்னு போட்டிருக்கீங்களா சார்? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஒயிட் டேர்முக்கு வந்து ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. என்னென்ன மெத்தட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு பார்த்துருவோம். அவ்வளோதானே? 2ab by a square 2ab by a square plus b square. ஓகே. ஸோ என்ன சொல்ல வரீங்க? இங்கே வந்து ஏவால் மல்டிப்ளை பண்ண சொல்கிறீங்களா? அது ஏவால் பண்ணணும், இதை பியால் பண்ணணும். இதை பியால பண்ணா ஒயிட் டேர்ம் கேன்சல் பண்ணிடலாம் சார். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரி எடுத்து கூட பண்ணலாம். ஓகே. இப்போ வேற என்ன பண்ணலாம்? ஒய்க்கு வந்து சப்ஸ்டியூஷன் எடுக்கலாமா? ஒய்யை வந்து 0 ஆக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்? ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 1 வருமா? எக்ஸோட மதிப்பு 1 பை ஏன்னு இருக்குமா? ஓகே. எக்ஸோட மதிப்பு 1 பை ஏ. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் நம்ம ஒய் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். மொதல் ஈக்குவேஷனில் மட்டும் பண்ண முடியாது. அப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் பண்ணோம்னா என்ன ஆகும்? பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ab டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பை பி ஸ்கொயர்னு வரும். ஓகே. அப்போ இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது? 2a பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருது. ஆனால் இது ஆப்ஷன் கிடையாது இல்லையா? இந்த ஆப்ஷன் ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்க. 2a பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் டி. ஏன் கிடையாது? சொல்லுங்க பார்ப்போம்.
எக்ஸுக்கு 2 வேல்யூ இருக்கிறதுனாலயா சார்? எக்ஸுக்கு 2 வேல்யூ ஆமா இருக்கு அதனாலயா எக்ஸுக்கு சார்? எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா, 1/aவும் இருக்கலாம், இந்த இதுவும் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இதை எடுக்க முடியாது. சப்ஸ்டியூஷனில் ஒய் ஈக்குவல் டு 0 போட முடியல இந்த இடத்துல. ஓகே, இப்போ அதுக்கு பதிலாக நம்ம பி ஈக்குவல் டு 0 போடுவோம். இது ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுனால இதை விட்டுருங்க. பி ஈக்குவல் டு 0 போடலாம். பி ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன ஆகும்? அகெயின் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வரும். எக்ஸோட வேல்யூ 1/a வரும். இந்த இடத்துல ஏஒய் இஸ் ஈக்குவல் டு 0 வரும். ஏன்னா பி ஈக்குவல் டு 0 எடுத்துட்டோம். இது ஃபுல்லுமே 0. ஸோ இப்போ பி ஈக்குவல் டு 0 போட்டால் எங்கே வந்து 1/a வருதுன்னு பாருங்க. இப்படி கூட செக் பண்ணலாம். பி ஈக்குவல் டு 0 போட்டால் எங்கே 1/a வரும்? ஆப்ஷன் பியில் மட்டும்தான் வரும். ஓகேவா? இதுதான் பினாக்கிளோட சொல்யூஷன். கரெக்டா? அப்போ யாருமே சால்வ் பண்ணல, அப்படிதானே? கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே. ஸோ பி ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். இது வந்து 1/a இருக்கும், இது வந்து 2 இருக்கும், 2/a இருக்கும். ஓகேவா? பி ஈக்குவல் டு 0 போட்டான். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இதுதான் ஆன்சரு. ஓகே. ஸோ சம்டைம்ஸ் இந்த சப்ஸ்டியூஷன்லாம் நம்ம கொஞ்சம் ட்ரிக் பண்ணோம். அதனால தான் கன்வென்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டே போய் பார்த்துடணும். ஓகேவா? ஓகே, இந்த சமுக்கு sir. கன்வென்ஷனல் மெத்தட் புரிஞ்சுது இல்லை? இதில் எதுவும் டவுட் இல்லை. அதுக்கடுத்து பி ஈக்குவல் டு 0 எடுத்தால் வருது, பட் ஒய் ஈக்குவல் டு 0 எடுத்தால் வரல. ஓகேவா? ஸோ அது என்னங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம அடுத்த சம்குள்ளே போகலாம். ஓகே, அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 + √5. இப்போ நமக்கு அந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 + 3√5ன்னு கொடுத்துருக்காங்க. x² + 1/x² கேட்குறாங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம்? எக்ஸ் + 1/xோட வேல்யூ வந்து ஏ அப்படின்னா x² + 1/x²ஓட வேல்யூ வந்து a² - 2. அப்போ நமக்கு வந்து x + 1/x தேவை. அதுக்கப்புறம் தான் நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட எக்ஸு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? x இஸ் ஈக்குவல் டு 7 + 3√5 அப்படின்னா 1/x இஸ் ஈக்குவல் டு 1/7 + 3√5. ஓகே, ஸோ இதை வேறு வழியே இல்லை, ப்ளஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. 7 + 3√5 + 1/7 + 3√5 என்ன வரும்? 7 + 3√5 the whole square plus 1 divided by 7 + 3√5 வருது. இப்போ டினாமினேட்டரில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது நமக்கு சால்வ் பண்ணால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அதனால் என்ன பண்ணலான்னா காஞ்சிகேட் எடுக்கலாம். ஸோ 7 - 3√5ஆலையும் 7 - 3√5ஆலையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? டினாமினேட்டரை நம்ம இங்கே எல்லா ஆப்ஷனையும் டினாமினேட்டர் ஒரு நம்பராக தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்போ காஞ்சிகேட் எடுத்து பண்ணுறோம். ரைட், இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a² + b² என்ன வரும்? 3√5 the whole square. 3√5 the whole squareனா 9 5s are 45. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2ab 42√5 ப்ளஸ் 1. இதை வந்து நம்ம வந்து 7 - 3√5ஆல் மல்டிப்ளை பண்ணோம். டினாமினேட்டரில் என்ன இருக்கும்? a + b × a - b, a² - b². ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ண என்ன வருது? 50 95 95 + 42√5 into 7 - 3√5 divided by 4. ஆக்சுவலி நான் ஏதோ சிம்பிளாக ஒன்று பண்ணிட்டு இருந்தேனே. சார் இந்த எக்ஸ் 1/x அப்போ இந்த 1/x இருக்கும்போது காஞ்சிகிட்டு எடுத்திருந்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா சார்?
இங்கேயே காஞ்சுகேட் எடுக்க சொல்றீங்களா? அப்படி எடுத்தா ஈஸியா வருமா சார் கேட்குறேன். நான் அப்படிதான் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதனாலதான். ஓகே, கரெக்டு. நான் அப்படிதான் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரியே பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு பெரிய கால்குலேஷனா போகுது இல்லையா? இங்கேயே காஞ்சுகேட் எடுத்துருவோம். 7 - 3√5 divided by 7 - 3√5 போட்டோம் அப்படின்னா 1/x is equal to 7 - 3√5 divided by 4. ரைட், இது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும்பா. கரெக்ட். ஸோ x plus 1/x is equal to 7 plus 3√5 plus 7 minus 3√5 divided by 4. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 28 plus 12√5 plus 7 minus 3√5 divided by 4, which is equal to 35 minus plus 9√5 divided by 4. எஸ், இப்போ x plus 1/x எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ x square plus 1/x square வேணும். அப்போ என்ன பண்ணுவோம்? a square minus 2 இல்லையா? x plus 1/x தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ 35 plus 9√5 the whole square divided by 16, 4 square பண்ணிக்கணும், minus 2. ஓகே, ஸோ இதை பண்ணோம்னா 35 ஸ்கொயர் எவ்வளவு? 1225. 1225. 81 into 5 405 plus 70 into 9 630√5. a plus b the whole square பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? minus 32 divided by 16. ஸோ அகெயின் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 1225 ஒரு 405 0 3 6 1. இதுலேருந்து ஒரு 32 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 12 3 போச்சுன்னா 9 1598 ப்ளஸ் ஒரு 630√5 டிவைடட் பை 16. இது அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணால் 799 ப்ளஸ் 315√5 டிவைடட் பை 8. ஸோ இதுதான் ஆன்சரு. 8 எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இந்த இடத்துல காஞ்சுகேட் எடுத்தால் கொஞ்சம் சிம்பிள். ஓகே, 1/x கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு x plus 1/x வந்து 35 plus 9√5/4ன்னு வரும். ஸோ அதுக்கு ஸ்கொயர் எடுத்து -2 பண்ண வேண்டியதான். சரிங்களா? கொஞ்சம் எர்லியராகவே காஞ்சுகேட் எடுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு x plus 1/x is equal to 5√2. x is greater than 1. ஓகே, ஒரு செகண்ட். ரைட். ஸோ x power 6 minus 1/x power 6 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? x cube plus 1/x cube, x cube minus 1/x cube. a square minus b square formula a plus b into a minus b. ஓகேங்களா? இது யாருக்கா டவுட் இருக்கா? எப்படி இந்த x cube plus 1/x cube போட்டிருக்கேன்ட்டு? ரைட். ஸோ இப்போ x plus 1/x is equal to 5√2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x cube plus 1/x cube வந்து என்ன? 5√2 the whole cube minus 3 into 5√2 இல்லையா? இங்கே a அப்படின்னா a cube minus 3a தானே? இந்த ஃபார்முலா எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். சரிங்களா? நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டு இருக்கிறேன். 125 இன்ட்டு ஒரு என்ன வரும்? அது 125 into 2 230√2 minus 15√2 இல்லையா? 250. சார் 250 250. சாரி, 125 into 2 250. இது வந்து என்ன வந்திருக்கும்? 235√2. ஓகேவா? இந்த இடத்துல சம்ம நம்ம முடிக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ 235√2 தான் இங்கே இருக்குது.
ஸோ ஆன்சர் மஸ்ட் பி 235 ரூட் 2 இன்டூ சம்திங். 235ங்கிறது என்னது 47 இன்டூ 5. சரிங்களா? ஸோ 47ஓட மல்டிபிள் நீங்கள் செக் பண்ணலாம். ஃபர்தராக நீங்கள் போக வேணாம் அப்படின்னா. சரியா? இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள் லாஸ்ட் டிஜிட் 0. ஸோ அந்த 0 ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதில் எது 47ஓட மல்டிபிள்னு செக் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த 2297 செக் பண்ணுவோம் 47ஆல் டிவைட் ஆகுதான்னு. 47 இன்ட்டு 5 வந்து 235. அப்படின்னா சம்திங் அரௌண்ட் 47 இன்ட்டு 4. ஸோ 47 இன்ட்டு 4 எவ்வளவு 160, 188. ஸோ 417 இருக்கு. 417னா 470 ஒரு எத்தனை தடவை 47 இன்ட்டு ஒரு 8 டைம்ஸ் போட்டோம்னா 7 8 சார் 56, 4 8 சார் 32, 37 வருது. இது கூட நான் 47 ஆட் பண்ணேன் அப்படின்னா 423 போயிடுது. அப்போ இது கண்டிப்பாக 47ஓட மல்டிபிள் கிடையாது. 2297 47ஓட மல்டிபிள் கிடையாதுன்னா 2296 வெரி க்ளோஸ். ஸோ இதுவும் 47ஓட மல்டிபிள் கிடையாது. இப்போ ஆப்ஷன் பிஆ சிஆன்னு மட்டும் செக் பண்ணணும். ஸோ 2303 செக் பண்ணலாம். இது ஒரு 4 டைம்ஸ் போட்டோம்னா 188. பேலன்ஸ் என்ன வரும் 5, 22 எழுத்துனா 4, 453 சாரி 423 423 வந்து என்னது 9 டைம்ஸ். 4 9 சார் 36, 42. ஸோ 49 டைம்ஸ். அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். 2303 வருதுன்னா 2306 வெரி நியர்பை. இதுலேருந்து கூட ஒரு 3 நம்பர் தானே. அப்போ இதுவும் இருக்காதுல்ல 47ஓட மல்டிபிள். ஸோ ஆப்ஷன் பி மட்டும் தான் ஆன்சர். சரிங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருந்துக்கலாம். அப்படி இல்லை x³ - 1/x³ பண்ணாதான் நான் வந்து எனக்கு மனசு ஆறும் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ x³ - 1/x³ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை x - 1/x தேவை. ஸோ இது வந்து a அப்படின்னா x³ - x³ இஸ் ஈக்குவல் டு a³ + 3a கரெக்டாக இருக்கா ஃபார்முலா? இப்போ x - 1/x எப்படி கண்டுபிடிக்கிறது? என்கிட்ட வந்து x + 1/x இருக்கு. என்னது 5√2. x - 1/x இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் பண்ணணும். -4. எஸ் கரெக்டு. இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா உள்ளே மைனஸ் பண்ணணும். ஒருவேளை x - 1/x கொடுத்துட்டு x + 1/x கேட்டாங்கன்னா உள்ளே வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது என்ன வரும் 25 × 2 50, 50 - 4 46. ஸோ √46 வரும். அப்போ இதை கொண்டு இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா √46³ + 3 × √46. ஸோ 46 49 √46. ஆமாம் சார். அப்போ வந்து 235√2 இன்ட்டு 49 √46. இந்த ரூட்டு உள்ளே போச்சு அப்படின்னா 92ன்னு வரும். 235 × 49 இருக்கும் அப்படியே வெளியில். இந்த 92வை வந்து 4ஆக எடுத்துக்கலாம் இல்லையா? 4 இன்ட்டு என்ன வரும் 23. ஸோ 4ஐ வெளியே எடுத்தோம்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ 235 × 96 98 × 23ன்னு வந்துடும். ஸோ 235 × 98 100 போட்டிருந்தோம்னா என்ன வந்திருக்கும் 2350ன்னு வந்திருக்கும். 100ஆல் பண்ணியிருந்தோம்னா இப்போ இதை ரெண்டு 235ஐ மைனஸ் பண்ணணும். அதாவது 470 மைனஸ் பண்ணணும். ஸோ 03 என்ன வந்திருக்கும் 0 வந்துருச்சா 23030. ஓகே. ஸோ நம்ம இவ்வளோ ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணியிருந்துக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரி தான் இருக்கணும். கிளியர்? ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இல்லைன்னா இந்த இடத்துல கூட வந்து இப்போ வந்து 49 வரும்போது 7ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். ஓகேவா? 7ஓட மல்டிபிள் இன்னும் கொஞ்சம் ஈஸி தானே. ஸோ இந்த 0 தூரத்துக்கிட்டு 2303 7ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். 3 டைம்ஸ் போட்டால் 21, பேலன்ஸ் 20. 2 டைம்ஸ் போட்டால் 14, பேலன்ஸ் 6 வருது 63. ஸோ 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஓகே. நெக்ஸ்ட் டைம் போகலாமா? போகலாம் சார். ஓகே. ஸோ இந்த சம்மில் வந்து இது ஒரு பழைய காலத்து சம்மு. இப்போ இது எப்போதுமே 6 power x is equal to
3 to the power y is equal to 2 to the power z அப்படின்னா இதை ஒரு கான்ஸ்டன்ட் கேன்னு எடுத்துக்கணும். இட்ஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட். இது மூணுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அந்த கான்ஸ்டன்ட் என்னன்னு தெரியாது. ஸோ நான் கேன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடு எப்படி எழுதலாம்னா கே ஈக்குவல் டு 2 to the power z இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா பவரில் z இருக்கு. சப்போஸ் இப்போ கே ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரூட் கே ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம். விச் இஸ் நத்திங் பட் கே டு த பவர் 1/2 ஈக்குவல் டு 2. ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பவர் z இருக்கிறதுனால கே டு த பவர் 1/z ஈக்குவல் டு 2 இப்படி எடுத்துக்கிடுவோம். அதே மாதிரி இது ஒன்று முடிஞ்சா கே ஈக்குவல் டு 3 டு த பவர் ஒய்ன்னு ஒன்று இருக்குது. அப்போ கே டு த பவர் 1/y ஈக்குவல் டு 3 இது முடிஞ்சிச்சு. அடுத்து கே ஈக்குவல் டு 6 டு த பவர் எக்ஸு. கே டு த பவர் 1/x இஸ் ஈக்குவல் டு 6. இப்போ 2 3s are 6ன்னு நமக்கு தெரியும். அப்போ 2 into 3 ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ கே டு த பவர் 1/z இன்டூ கே டு த பவர் 1/y ஈக்குவல் டு கே டு த பவர் 1/x. டினாமினேட்டரில் வந்து நம்பர் சேமாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? பவர் நம்ம கே டு த பவர் 1/z ப்ளஸ் 1/yன்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைடு கே டு த பவர் 1/x இருக்கும். ஸோ பவர் சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 1/z இஸ் ஈக்குவல் டு 1/y ஈக்குவல் டு 1/x. ஓகேவா? இந்த 1/x லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஈக்குவேஷன் வந்து 0. அதுதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து பி 0. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? சார் ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், மெதுவாக போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸு இதுவும் வந்து என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதோடைய வேல்யூ நம்ம எக்ஸோட வேல்யூ நமக்கு எப்படிலாம் இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? எக்ஸோட ரியல் வேல்யூ இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்கன்னா இதுதான் ஈக்குவேஷன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. சரிங்களா? இப்போ இதை தான் நம்ம ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸோடைய ரூட்ஸ். அதாவது இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டு வேல்யூ இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a ஆர் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஓகேவா? ஆறுன்னு கூட சொல்ல முடியாது. இந்த ரெண்டுமே இதோட வேல்யூ தான். ஓகே, இது ரெண்டுமே எக்ஸோட மதிப்பு. ஸோ இது ஒரு ரூட்டு, இது ஒரு ரூட்டு, எக்ஸோட ரூட்டு. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன், சம் ஆஃப் த ரூட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a ப்ளஸ் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ சம் பண்ண போகிறேன். சம் பண்ணானா என்ன ஆகும்? டிவைடட் பை 2a. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஓகேவா? இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 2b டிவைடட் பை 2aன்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 2a. ஸோ 2 கேன்சல் ஆகி மைனஸ் பி பை ஏ. இதனால தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னு ஏன் சொல்கிறோம்? இப்படி தான் சொல்கிறோம். அப்படியே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சி பை ஏ. சரியா? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏ. இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் போயிட்டு லாஸ்ட்டாக கிடைக்கிறது சி பை ஏவாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
ஸோ இப்போ ஆல்ஃபா கமா பீட்டா ஆர் த ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேவா? ஸோ மைனஸ் பி பை ஏ அப்படின்னா இங்கே கோஎஃபிஷியன்ட்டை செக் பண்ணுங்க. ஓகே, மைனஸ் பி பை ஏ, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ. ஸோ இதுல இருந்து தான் நம்ம மைனஸ் பி பை ஏவை எடுப்போம். அதே மாதிரி சி பை ஏ கான்ஸ்டன்ட் ஏ. ஓகே, ஸோ இப்போ அந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஏன் வந்திருக்குன்னு ஒரு அளவு தெரியுதா? என்ன யாருக்கோ பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்டராக்டிவா இருங்க, அப்பதான் எனக்கும் நல்லா இருக்கும்ல. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து சி பை ஏ. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 6x² + 13x + 7 = 0. ஸோ அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து என்னது? -13/6. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 7/6. 7/6 முடிஞ்சு போச்சு. இப்போ கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா then the equation whose roots are α² β² is what அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற 4 ஈக்குவேஷன்ல α² β²ங்கிற ரூட்ஸ் வந்து எந்த ஈக்குவேஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம எப்படி போகணும்னா ரிவர்ஸில் போகணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் α² + β². இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ தான் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த கொடுத்துருக்கிற 4 ஈக்குவேஷனில் மைனஸ் பி பை ஏ எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு α² + β² கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே டன். ஓகே சார். இப்போ வந்து α² + β வந்து எனக்கு -13/6ன்னு தெரியும். α² + β² கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். α + β the whole square is equal to 169 divided by 36. ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ α² + β² + 2α β is equal to 169/36. ஓகே, ஸோ இந்த இடத்துல எனக்கு α² + β² தான் வேணும். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ எனக்கு தெரியும். 2 × 7/6 14/6. அப்படின்னா α² + β² is equal to 169 divided by 36 minus 14/6. ஓகேவா? ஸோ எல்சிஎம் 36னே வச்சுக்கிடுவோம். 169 minus 6 × 6 14 × 6 ஒரு 60 24 84 வரும். அப்படின்னா 169ல் 84 போச்சுன்னா 85/36 இல்லையா? அப்போ α² + β² வந்து எனக்கு 85/36 அப்படின்னு சொல்லி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ மைனஸ் பி பை ஏ வந்து எனக்கு 85/36. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இதில் நீங்கள் செக் பண்ணுங்கள் எங்கே வந்து 85/36 வருது, -85/36 வருதுன்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் ஏவை எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து -87. ஆல்ரெடி இங்கேயே மைனஸ் இருக்கு. அப்போனா இது வந்து 87/36 வரும் சம் ஆஃப் த ரூட்ஸு. ஸோ இது கிடையாது. ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து 85/36 பாசிபிள் இருக்கு. ஆப்ஷன் சியும் வந்து பாசிபிள் அதே தான். ஆனால் ஆப்ஷன் டி அதுவும் கிடையாது. ஓகேவா? ரெண்டு ஈக்குவேஷன் எலிமினேட்டடு. இப்போ எய்தர் பி ஆர் சி தான் நம்ம பார்க்கணும். அதுலேயே வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சாகணும். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நமக்கு என்ன தெரியும்? α² β². ஓகேவா? α² β². ஸோ 7/6 த ஹோல் ஸ்கொயர்னா 49/36 ப்ளஸ் 49. சரிங்களா? ப்ளஸ் 49 வரும்போது அப்போ நம்ம ஆப்ஷன் சி எடுத்துக்க முடியாது. -49 இருக்கு. -49/36. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா? கிளியர் சார். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த சம்மில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு பெரிய ஈக்குவேஷனாக இருக்குது இல்லையா? k - 1/k, அடுத்து k² + 1/k², அதுக்கப்புறம் k⁴ + 1/k⁴,
ஈஸி தான். கே பவர் 8 + 1 / k பவர் 8 இது அப் டு என்ன வருது? k பவர் 32 + 1 / k பவர் 32. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன். டினாமினேட்டர்ல k + k அல்லது k - k ஏதோ ஒண்ணு இருக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி நம்மளும் இங்க கொண்டு வரணும். இப்போ இங்க வந்து k - 1 / k இருக்கு. சப்போஸ் k - 1 / k இன்டூ k + 1 / kன்னு ஒன்று இருந்திருந்ததுன்னா ஈக்குவல் டு k² - 1 / k² நம்ம போட்டுக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல k + 1 / kவை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் கொண்டு வந்துருங்க. ஓகேவா? நியூமரேட்டர் டினாமினேட்டர்லையும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன வரும்? இந்த k + 1 - k இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு k² - 1 / k² வந்திருக்கும். அதுக்கடுத்து இங்கே ஒரு k² + 1 / k² இருக்கு. அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்னவா வந்திருக்கும்? அடுத்தடுத்து அந்த 2 போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இதையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. k² + 1 / k². அகெயின் k பவர் 4 - 1 / k பவர் 4 வந்திருக்கும். அடுத்து இங்கே ஒரு k பவர் 4 இருக்கு. ஸோ அடுத்து k to the power 8 வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரியே போயிட்டு லாஸ்டா என்ன நிற்கும்? k to the power 32 இருக்குது. k power 64 minus 1 by k power 64. k power 64 minus 1 by k power 64 divided by k plus 1 by k ன்னு வந்திருக்கும். ஓகேவா? ஒன்னொன்னா எலிமினேட் பண்ணிட்டே போகணும். அந்த மாதிரி k to the power 4 minus 1 by k to the power 4 இருக்கு. அது எலிமினேட் ஆகி அடுத்து k to the power 8 வரும். அது எலிமினேட் ஆகி அடுத்து 16 வரும். அடுத்து 32 வரும். லாஸ்டா பேலன்ஸ் இருக்குது. அதாவது லாஸ்ட் ஸ்டெப் இப்படி இருந்திருக்கும். இன்டூ k to the power 32 minus k to the power 32ன்னு வந்திருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது k to the power 64 minus 1 by k to the power 64 வந்திருக்கும். டிவைடட் பைல ஒரு k plus 1 by k இருக்கும். ஓகேவா? அந்த k plus 1 by kவை கொண்டு வரணுங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம ஆப்ஷன்ஸை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஓகே, அவ்வளோதான். a² - b² ஈக்குவல் டு a + b × a - bங்கிற அந்த கோர் ஃபார்முலால தான் இது போகுது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ ஆஃப் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் 100² - 99² ப்ளஸ் 98² - 97² இப்படி போயிட்டே இருக்கு. லாஸ்ட்டு 2² - 1² இஸ் 5050. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்? a - b × a + b போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 100 + 99 இன்டூ a - b வந்து 1ன்னு வந்துடும். அதே மாதிரி இதை நம்ம போட்டோம் அப்படின்னா 98 + 97 இன்டூ ஒரு 1 வந்துடும். ஸோ அப்படியே 2 + 1 3 2 - 1 1. ஸோ இப்போ இது என்ன வரும்? 199 ப்ளஸ் ஒரு 195 அடுத்து ஒரு 191 அப்படியே போயிட்டே இருக்கும் 3. சரிங்களா? ஸோ இதோடைய சம்மேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, இது எப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்கிறது? சம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? n/2 இன்டூ a + l. இப்போ எல் நமக்கு எல் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும். இதில் வந்து 199 நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தாலும் சரி, இல்லைனா 3 ஃபஸ்ட் எடுத்தாலும் சரி. இது எப்படி போயிட்டு இருக்குன்னா 3 + 4 நாளாக கூட்டிகிட்டே போகுது. ஸோ 11 இப்படியே போயிட்டு லாஸ்ட்டு 199 வந்து நிற்கிது. ஓகேவா? ஸோ a = 3, d = 4, லாஸ்ட் டேர்ம் = 199. ஸோ இதை வச்சு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் டேர்ம் = ஃபார்முலா என்னது? L - a divided by d + 1. கரெக்டா? எஸ் சார். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ L வந்து என்ன வரும்? 199 - 3 divided by 4 + 1 which is equal to 196. 196 divided by 4 + 1 equal to 49 + 1 equal to 50 டேர்ம்ஸ் இருக்குது மொத்தம். ஸோ சம் வந்து இதில் நீங்கள் கண்டுபிடிச்ச வேண்டியதான் அப்படியே. ஸோ n/2னா 50/2 இன்டூ a வந்து 3, லாஸ்ட் டேர்ம் வந்து 199. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 50/2 இன்டூ ஒரு 202 கட் பண்ணோம்னா 101. ஸோ 101 இஸ் ஈக்குவல் என்னது? 5050. 101 இன்ட்டு 5 வந்து 505 இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து கரெக்டு. ஓகே சார், இது வந்து சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி போட்டாலே வரும்ல சார்? 100 இது ஈஸியாக 99 இருக்கா இல்லை அது ஈஸியாக இருக்கா? சார் இதுனா ஒரே ஃபார்முலால முடிஞ்சிடும் இல்லை? n × n + 1/2 அது போட்டனா?
சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸா? 100, 99, 98, 97 அப் டு 1 வரைக்கும் இருக்குல்ல சார்? 100 ஸ்கொயர் மைனஸ் 99 ஸ்கொயர்ல இருக்கு உங்களுக்கு. அது எப்படி நீங்க அது அப்படி போடுவீங்க? சிம்பிளிஃபை அடுத்தது சார். அடுத்தது போட்டிருக்கீங்கல்ல 100 அடுத்த பிளஸ் ஸ்டெப்ல 99. இருக்கு. ஓ, இதை சொல்றீங்களா? ஆ ஓகே, 100 + 99 98. ஓகே ஓகே ஓகே. சரிங்க. அப்போ 3ல இருந்து 100 வரைக்கும் ஆட் பண்ணிட்டே போகலாம். என்ன அப்படி சொல்றீங்க? ஓகே, நான் அதை கவனிக்கல. இல்ல சார் 1 வரைக்குமே வரும் சார். எப்படி 1 2 + 1? ஓகே, இப்படி சொல்றீங்களா? 2 + 1 லாஸ்ட் into லிமிட் 2 + 1 ஓகே வரும். ஓகே ஓகே ஓகே. ரைட். ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100. இதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறது தான் இருக்கு இல்லையா? இது கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். n × n + 1/2. ஓகே, தேங்க்ஸுங்க. ஓகே, நான் இந்த ஏபி ஃபார்முலாவே மைண்டில் வச்சுட்டேன் அப்படியே. பட் இப்படியும் பண்ணலாம். 2-3 மெத்தட் இருக்கு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் 100 + 99 + 98 + 97 அப் டு 1 வரைக்கும் போயிருது. ஸோ 1லேருந்து 100 வரைக்கும் டைரெக்டாக ஆட் பண்ணால் என்னவோ அதுதான். ஸோ சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் 5050. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. இப்போ ரெண்டாவது ஒன்று 8x + 8/x = -16 அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? x is less than 0. x is less than 0ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. தென் த வேல்யூ ஆஃப் இது என்னது? x⁻197. ஸோ 8x + 8/x = -16. ஸோ இப்போ இதை 8ஆல் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? x + 1/x = -2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து -1. ஓகேங்களா? எக்ஸோட வேல்யூ வந்து -1 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? -1 + 1/-1 -2 தான் வரும். பட் கொஸ்டினில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரிங்களா? ஒன்லி 1 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இங்கே ஒருவேளை -2 கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுமே வந்திருக்கும், போத் 1 and 2. ஓகே ஓகே சார். இந்த இதை ஆட் பண்ணுறதுக்கு அந்த மெத்தடுமே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏபி ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எதுனாலும் உங்களுடைய சௌகரியம் தான். பட் இதுதான் ரொம்ப ஈஸியாக படுது. பட் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 100 + 99 + 98 + 97 வந்து 1லேருந்து ஆரம்பித்து 100 வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஷினில் if m x⁻m - n x⁻n = 0, இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் x⁻n சொல்கிறாங்க இல்லையா? நமக்கு அதுதான் முக்கியம். x⁻nல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் இப்போ m⁻x⁻m = n(x⁻n) அப்படி எடுத்துக்கலாம். எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் x⁻nல தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ x⁻m = n/m × x⁻n இதை வச்சுக்கலாம். இதை அப்புறமா யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? 1/(x⁻m + x⁻n - 1/(x⁻m - x⁻n). இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -x⁻n டிவைடட் பை இங்கே என்ன வந்துடும்? a + b × a - b, a² - b². ஓகே, ஸோ இதில் வந்து x⁻m கேன்சல் ஆயிருமா? என்ன கேன்சல் ஆயிரும்? ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் ப்ளஸ் இருக்கு. அப்போ என்ன கேன்சல் ஆகணும்? x⁻m - x⁻n + x⁻m + x⁻n divided by xm the whole square minus xn the whole square. ஓகே, இது எப்படி? இதை அடிச்சிடலாம். ஸோ 2 × x⁻m divided by இந்த மாதிரி இருக்கு, xm power whole square minus xn power whole square. எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் x⁻n வேணும்.
அப்போ எக்ஸ் பவர் எம்முக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷனை கொண்டு இப்போ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். 2 இன்ட்டு அதுக்கப்புறம் இங்கே போடுறேன். எக்ஸ் டு த பவர் எம்முக்கு பதிலாக n பை எம் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் n போட்டுக்கிறேன். டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் எம்னா n பை எம் இன்ட்டு எக்ஸ் டு த பவர் n த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் xn த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். ஸோ 2 இன்ட்டு n பை m இன்ட்டு எக்ஸ் டு த பவர் n டிவைடட் பை என்ன வரும்? இதில் எக்ஸ் டு த பவர் n ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து n ஸ்கொயர் பை m ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்கும். ஸோ n ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர் இப்படி வந்துடும். ஓகே. ஸோ இதில் ஒரு எக்ஸ் டு த பவர் n ஒரு எக்ஸ் டு த பவர் n அடிச்சிடலாம். அகெயின் 2 இன்ட்டு mn டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் n. இங்கே வந்து n ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் இருக்கும். இந்த m ஸ்கொயர் மேலே போயிடும். கரெக்டாக தான் போடுறோன்னா n by m மேல m பை சாரி சார் 2 n பை n. ஓகே ஓகே. இந்த இடத்துல இந்த m ஸ்கொயர் மேலே வரும். ஸோ ஒரு m கட் ஆயிரும். இந்த ஒரு m கட் ஆகிறது தான் என் மைண்டுக்குள்ளேயே இருந்துச்சு. ஸோ 2mn டிவைடட் பை எக்ஸ் டு த பவர் n n ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர். ஓகே. என்ன கேட்குறாங்களோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் டு த பவர் n கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? n ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர். இந்த இது ஆப்ஷன் சி. 2mn டிவைடட் பை n எக்ஸ் டு த பவர் n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் டு த பவர் n கேட்டதுனால அதை மட்டும் நான் லாஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த கொஷினில் இப்போ ax ப்ளஸ் by ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்காங்க. ay மைனஸ் bx இஸ் ஈக்குவல் டு கேட்குறாங்க. ஸோ அதை நான் வந்து கேன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இது ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுனா ஆன்சர் வந்துடும். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸ்கொயர் அண்ட் ஆட். அவ்வளோதான். இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இந்த ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறத லாஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ax ப்ளஸ் by த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. அதே மாதிரி ay மைனஸ் bx தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு k ஸ்கொயர். இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா அதாவது a ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax by ஈக்குவல் டு 64. இந்த சைடு a ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் சரி மைனஸ் 2ab xy. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். ஹலோ கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கேக்குது சார். இப்போ கேட்குது சார். கேட்குது. இவ்வளோ நேரம் கேட்கலையா? ஓகே. ஸோ இதை அப்படியே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண இது அப்படியே கேன்சல் ஆகும். இதில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வாய்ஸ் பிரேக் எக்ஸ். ஆகுது. மற்றவங்களுக்குலாம் கேட்குதா? கேக்குது சார். இப்போ தெளிவாக சார். கிளியராக தான் கேட்குது. அப்போ உங்களுடைய இன்டர்நெட் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன்ப்பா. ஓகே. கேட்குது சார். ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்லாம் காமனாக வெளில எடுக்கலாம். பி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை காமனாக வெளில எடுக்கலாம். ஈக்குவல் டு 64 ப்ளஸ் கே ஸ்கொயர். இதோடைய லாஸ்ட் ஸ்டெப்பை பார்த்துக்கலாம். என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஈக்குவல் டு 64 ப்ளஸ் கே ஸ்கொயர். ஹலோ, நெட்வொர்க்கு கரெக்டாக இருக்கா? ஹலோ, கேக்குது சார். கேட்குது சார். ஓகே. எனக்கே நெட்டு கட் ஆகிட்டு போன மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ ஃபைனல் ஸ்டெப் இதுதான். இப்போ இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துடலாம். இதுலேருந்து ஒய் ஸ்கொயரை காமனாக வெளில எடுத்துடலாம். அப்புறம் லாஸ்ட்டாக மிச்சம் இருக்கிறது இதுதான். ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டாலே ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ஏஒய் மைனஸ் பிஎக்ஸ்ன்னு இந்த மாதிரி கேட்டாலே
இந்த 25 into 17 equal to 64 plus k square அந்த மாதிரி போட்டுக்கோங்க. a square plus b square வந்து என்னது 25. 25 into 17 is equal to 64 plus k square. 25 into 17 எவ்வளவு? ஒரு 170, 170, 340, அது கூட ஒரு 85, 5, 12, 1, 425, அதில் 64 போச்சுன்னா 1, 6, 361. ஸோ கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 361, கேயோட வேல்யூ 19. ஓகே, இந்த ஸ்டெப்பு இது எப்போது டிஃபால்ட்டாக இருக்கும், அதனால இதில் இனிமேல் சால்வ் பண்ணும்போது இந்த ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் கேட்குறாங்களா இல்லை என்ன கேட்டாலும் சரி, 25 into 17 ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 19. நெக்ஸ்ட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக இருக்கிற எல்லாமே டினாமினேட்டர் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து சப்ஸ்டியூஷனுக்கே போகலாம். இப்போ சப்ஸ்டியூஷன் போகும்போது சப்போஸ் நான் இப்போ எக்ஸ் வந்து 0 எடுக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்? எக்ஸ் வந்து 0 எடுக்கிறேன், அப்போ இது 0, இது 0, இது 0, மைனஸ் ஒய் டு த பவர் 4 மட்டும் இருக்கும். ஸோ ஆப்ஷனில் எங்கேயாவது மைனஸ் ஒய் டு த பவர் 4 மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். இப்போ ஆப்ஷன் ஏல நான் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? 0 மைனஸ் ஒய் டு த பவர் 4 மைனஸ் எக்ஸ் டு த பவர் 4 வருது. அப்போனா ஒய் டு த பவர் 4 மைனஸ் எக்ஸ் டு த பவர் 4, எக்ஸ் டு த பவர் 4னா எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 போடுறோம். ஸோ ஆன்சர் ஒய் டு த பவர் 4 வருது, ஆனால் பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? மைனஸ் ஒய் த ஹோல் பவர் 4னா என்ன இருக்கும்? ஒய் டு த பவர் 4 தான் வரும், அப்போ இது வராது. ஸோ இந்த இடத்துல 0 ஒய் டு த பவர் 4 மைனஸ் ஒய் டு த பவர் 4 இதுவே 0 ஆயிரும் மொத்தமாக, அப்போ இதுவும் கிடையாது. ஸோ இதை செக் பண்ணோம்னா அகெயின் இதுவும் வந்து 0 ப்ளஸ் இதுவும் வந்து ஒய் டு த பவர் 4 வரும், அப்போ இது கிடையாது. ஸோ இதை செக் பண்ணோம் அப்படின்னா 0 மைனஸ் ஒய் டு த பவர் 4. ஸோ 0 மைனஸ் ஒய் டு த பவர் 4, ஒய் டு த பவர் 4 வரும், மைனஸ் ஒய் டு த பவர் 4 வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நான் 0 எடுத்தேன் அப்படின்னா மைனஸ் ஒய் டு த பவர் 4 இந்த ஆப்ஷன் டிக்கு மட்டும் தான் வருது. ஸோ இந்த மாதிரி இடத்துல இதை நம்ம அழகாக கொண்டு போயிடலாம். ஓகே, ஒய் ஈக்குவல் டு 0 எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இங்கே வந்து ஒய் இன்வால்வ் ஆகிருக்கு, ஆப்ஷன் மொத்தமே 0 வரும். ஸோ எய்தர் ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுக்கும்போது எனக்கு வந்துருச்சு அப்படின்னா ஓகே டன். ஓகே, இது சப்ஸ்டியூஷனுக்காக தான் மெயினாக வந்து இந்த சம்ம டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? கன்வென்ஷனலு நான் கன்வென்ஷனல் ட்ரை பண்ணி பார்க்கல. சார் இதுவே ஈஸியாக தான் சார் இருக்கு. ஓகே, இருந்தாலும் கன்வென்ஷனல் எப்போதுமே தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, யாரோ ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா தெரியணும். என்னது இது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 0வாக இருந்துச்சுன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூபோட வேல்யூ வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஏபிசி. ஓகேவா? இந்த ஃபார்முலா இந்த ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 தென் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. ஓகேவா? ரைட், இப்போ அந்த கான்செப்டில் தான் இது இருக்கும். இப்போ நான் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் 1/3 ப்ளஸ் இசட் ப்ளஸ் ஒய் பவர் 1/3 இந்த சைடு இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் பவர் 1/3 ஈக்குவல் டு 0. இதையே நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க, இதை பின்னு எடுத்துக்கோங்க, இதை சின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 இப்போதைக்கு. அப்போனா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abcன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ கியூப் என்னவா இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதை வந்து அப்படியே கியூப் பண்ணணும். அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் ஈக்குவல் டு 3abc. 3abcக்கு அது அப்படியே வரும், 3 into x plus y into y plus z into z plus x
பவர் 1/3. இந்த பவர் 1/3 எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால நான் மொத்தமாக எடுத்துடுறேன். a plus b, a cube plus b cube plus c cube is equal to 3abc அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இது வரைக்கும் புரியுதா? புரியுது சார். ஓகே. புரியுது. ஸோ இந்த சைடு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்னு வந்திருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதுங்களா? ஓகே. 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், ஒய் பிளஸ் இசட், இசட் பிளஸ் எக்ஸ், த ஹோல் பவர் 1/3. இந்த 2 கீழே இறக்கிடுவோம் இந்த சைடு. இப்போ ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணோம்னா இந்த கியூப் நமக்கு கேன்சல் ஆயிரும். ஓகேவா? கியூப் பண்ணால் a plus b plus c த ஹோல் கியூப் இருக்கும். இந்த சைடு வந்து இதையும் நம்ம கியூப் பண்ணியிருக்கணும். அப்போனா ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுறோம்னா இதுதான் அர்த்தம். ஸோ 27/8ன்னு வந்திருக்கும். இந்த சைடு எக்ஸ் பிளஸ் ஒய், ஒய் பிளஸ் இசட், இசட் பிளஸ் எக்ஸ். இந்த சைடு a plus b plus c த ஹோல் கியூப் ஃபார்முலா என்னது? a cube plus b cube plus c cube plus 3a plus b, b plus c into c plus a. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. a plus b plus c the whole cube is equal to a cube plus b cube plus c cube plus 3 into a plus b into b plus c into c plus a. இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு போயிடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x cube plus y cube. I am audible? சார். ஓகே. எனக்கு அது வேற பயமா இருக்கு. ஸோ 27 இந்த -3 எடுத்துக்கிடுவோம். அப்படியே வெளியில வந்து இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படியே இருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய், ஒய் பிளஸ் ஜெட், ஜெட் பிளஸ் எக்ஸ். ஸோ இதை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 3/8 வரும். 3/8. ஸோ இது அப்படியே இருக்கும். ஸோ எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூபோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ 3/8 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு ஒய் பிளஸ் இசட் இன்ட்டு இசட் பிளஸ் எக்ஸ். ஆப்ஷன் சி. ஓகே. ஓகே சார். ஓவர் ஃபார்முலா இதுதான். a cube plus b cube plus c cube equal to 3abc. இதுதான் மிஸ் பண்ணிடக்கூடாது. தென் இந்த சைடு a plus b plus c the whole cube equal to இந்த ஃபார்முலா. இது அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய், ஒய் பிளஸ் இசட், இசட் பிளஸ் எக்ஸ் இருக்கும். ஸோ இதை காமனாக வெளியில் எடுக்கலாம். அதனால தான் 27/8 -3 நான் போட்டேன். ஓகே. ஆக்சுவலி எப்படி இருந்திருக்கும்? -3 இன்ட்டு இந்த இது இருந்திருக்கும். ஸோ இதை வந்து காமனாக எடுத்திருக்கேன் அடுத்த ஸ்டெப்பில். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. புரிஞ்சது சார். ஓகே. இது ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ட்ரிப்ளெட்டு. ட்ரிப்ளெட் என்னது? 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஓகே. ட்ரிப்ளெட் தெரிஞ்சிருந்தா இதை போட்டுக்கலாம். அப்போ அந்த 2 இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 4th ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் பவர் 4 பண்ணுங்க. 2 to the power 4 பண்ணோம்னா இங்கே வந்து எக்ஸ் ஆகும். அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 16. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். ஓகே. இது வந்து ட்ரிப்ளெட். வேற என்ன ட்ரிப்ளெட்லாம் இருக்குது இது மாதிரி? 3 4 5, 5 12 13. 6 8 அதுக்கப்புறம் 10. இதோட மல்டிபிள்ஸ். ஓகே. அது இதோட மல்டிபிள்ஸும் ட்ரிப்ளெட்டாக தான் இருக்கும். இதோட 5 12ஓட மல்டிபிளும் ட்ரிப்ளெட்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் ஓகே. வேற 8 8 15 17, 7 24 25. 7 24 25 இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரிப்ளெட் தான் கொடுத்துருக்காங்கங்கிறது நமக்கு தெரியணும். அவ்வளோதான். சார். ஓகே. நெக்ஸ்ட்டு. ரைட். இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குறது தான். இதை மட்டும் கொஞ்சம் எழுதுறத நம்ம கரெக்டாக எழுதணும். இப்போ 16x எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9y ஸ்கொயர் ப்ளஸ் 4z ஸ்கொயர் ஈக்குவல் டு 24 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் -61. இந்த மாதிரி சம் வந்தாலே அவங்களுடைய இது என்ன கான்செப்ட் என்னன்னா,
ஏ ப்ளஸ் இப்போ இதை நான் எடுத்து எழுதுனா தெரிஞ்சிடும். 16x² இருக்கு, இங்கே 24x இருக்கு. ஸோ இப்போ 16x² மைனஸ் 24x. ஓகேவா? இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா மைனஸ் 24x. ஓகே, இங்கே ஒரு கேப் நம்ம விட்டுக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணலான்னா இந்த 16x² எப்படி எழுதலாம்னா 4x² மைனஸ் இந்த 24x. இங்கே ஆல்ரெடி எனக்கு 4x² தெரிஞ்சிருச்சு. அப்போ 2 × 4x இன்ட்டு இங்கே ஒரு நம்பர் இருக்கணும். இங்கே வந்து 24x இருக்குது, இங்கே வந்து 8x இருக்குது. 24x டிவைடட் பை 8x போட்டிங்கன்னா 3. அதாவது இந்த 24x எப்படி வருதுன்னு எனக்கு தெரியணும். 2 × 4x × 3 போட்டால் தான் எனக்கு 24x வரும். ஸோ ப்ராபபிளி இப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 3² 9 இருந்திருக்கணும். சரிங்களா? எதுக்காக அப்படின்னா அப்போனா தான் என்னால் 4x - 3 the whole square அப்படின்னு எழுத முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த 16x² இந்த மைனஸ் 24x கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த 16x² 4x² என்னால் எழுத முடியும். 4x the whole square மைனஸ் சம்திங் இன்ட்டு 2ab கான்செப்டில் வரணும். ஸோ மைனஸ் 2 இன்ட்டு இங்கே ஆல்ரெடி 4x எனக்கு இருக்கிறது தெரிஞ்சதுனால நான் 2 × a 4x போட்டுட்டேன். ஸோ இன்ட்டு b வரணும். b அப்போ இங்கே இந்த 24xலேருந்து இந்த 8x நான் டிவைட் பண்ணிட்டோம்னா அதுதான் bன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ 2ab தான் இந்த இடத்துல இருக்குது. அப்போ b தான் 3 அப்படின்னா அதோட ஸ்கொயர் இங்கே வந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த 9 இங்கே போட்டேன். இப்போ அடுத்து இப்போ 9y² இருக்குது. 9y² இங்கே 24 × -y இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 24y வந்திருக்கும். ஸோ அகெயின் இந்த இடத்துல நான் எழுதும்போது 3y the whole square எழுதியிருப்பேன். ப்ளஸ் 2 × 3y போட்டுட்டேன். இன்ட்டு இங்கே இப்போ இங்கே என்ன போடணும்? 24y இங்கே இருக்குது, இங்கே 6y இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? 4 சார். 4. அப்போனா இங்கே வந்து 16 வந்துடும். சரியா? ஓகே சார். இங்கே வந்து 4². நான் இங்கேயே போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் 3². ஓகே, ரைட். இந்த ஸ்டெப்பை விட்டுருங்க. அதே மாதிரி இப்போ பேலன்ஸ் மிச்சம் 4z² இருக்குது. ஸோ 4z² மைனஸ் 24z அகெயின். ஸோ இது வந்து ஒரு 2z the whole square இருக்குது. மைனஸ் 2 × 2z இன்ட்டு என்ன வந்துருக்கணும்? 6 இல்லையா? 6 இருந்தால் தான் எனக்கு 24z கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்னா ப்ளஸ் 36 இருந்திருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 9 ப்ளஸ் ஒரு 16 ப்ளஸ் ஒரு 36. இந்த 9 16 36 கூட்டம் என்ன வருது? 52 61 சார். 61 இங்கே இருக்கா? 61. ஆமாம் சார். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நம்பரை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து 4x மைனஸ் வரும். 4x - 3 the whole square. இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ். அதே மாதிரி இங்கே வந்து 3y + 4 the whole square. அதே மாதிரி இங்கே வந்து 2z - 6 the whole square ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷனை நாம் இப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த மாதிரி இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 + 0 + 0 தான் எனக்கு வந்து 0 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 4x - 3 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துடலாம். இதில் இருந்து x = 3/4ன்னு கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி 3y + 4 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துடலாம். இதுலேருந்து y = -4/3ன்னு கொண்டு வந்துடலாம். 2z - 6 = 0, தென் z = 3. இப்போ அவன் என்ன கேட்குறான்? xy + 2z கேட்குறான். xy + 2z. ஸோ xy என்னது? 3/4 இன்ட்டு -4/3 + 2 3s are 6. ஸோ இதை அடித்தோம் அப்படின்னா -1 + 6 வரும். ஸோ ஆன்சர் வந்து 5. ஆப்ஷன் டி. ஓகே ஓகே சார். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்து a + b the whole square ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். அவ்வளோதான். அதை நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி x² y² z²ன்னு கொடுத்துட்டு
ரைட் ஹேண்ட் சைடும் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த 61 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்டே யோசிக்கக்கூடாது. இங்கே என்ன போகுதோ அதை பொறுத்து அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும், அவ்வளோதான். 16x² - 24xனா 16x²னா 4x த ஹோல் ஸ்கொயர்னு எனக்கு தெரியும். அப்போது a² கண்டுபிடிச்சாச்சு. தென் -2ab -2ab இருக்க வேண்டிய இடத்துல 24x இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு ஏவும் தெரியும், 2 இருக்குன்னு தெரியும். அப்போ b அதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டு போகணும். இந்த 9 16 அப்புறம் இந்த 36 எல்லாத்தையும். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ x⁴ + 1/x⁴ வந்து 194 அப்படின்னா x² + 1/x² வந்து என்னது 14 இருக்கும். x + 1/x வந்து 4 இருக்கும். சரிங்களா? இதுலேருந்து இந்த சைடு போங்க, 4² - 2. இதுலேருந்து இந்த சைடு போனால் 14² - 2. ஓகே. ஸோ இப்போ x + 1/x = 4 அப்படின்னா x² + 1 = 4x, x² - 4x + 1 = 0. கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க, x - 2 த ஹோல் ஸ்கொயர் கேட்குறாங்க. x - 2 த ஹோல் ஸ்கொயர் = என்ன வரும், x² - 4x + 4 = 0. எனக்கு வந்து x² - 4x + 1 = 0ன்னு எனக்கு தெரியும். ஸோ x² - 4x + 1 = 0. அப்படின்னா இது ஃபுல்லும் 0 போட்டுக்கலாம். அப்போ 0 + 3 = 3. சாரி, இந்த இடத்துல வராது. 0 + 3 = 3. ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 3, ஆப்ஷன் டி. ஓகே. இதெல்லாம் 194ன்னு பார்த்த உடனே x + 1/x = 4ங்கிறது இருக்கணும், ஸ்ட்ரைக் ஆகணும். ஓகேவா? என்னாச்சு, ஃபாலோ பண்ணுறீங்களா? ஓகே சார். சார் சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேனா? சார் கரெக்டாக தான் சார் இருக்கு. ஓகே. Then again, for what value of k will the lines 2x + 7ky - 8 = 0, then x + y - 9 = 0 have no solution. No solution அப்போ இதை எடுத்துக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? 2/1 = 7k/1 is not equal to 8/9. பட் இது நமக்கு தேவையில்லை, k கண்டுபிடிக்கிறதுக்கு இது மட்டுமே போதும். ஸோ இப்போ 2/1 = 7k/1 அப்படின்னா கேயோட வேல்யூ 2/7. ஓகே, ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஓகே. ஓகே சார். ஸோ இந்த சம்க்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கோங்க, சால்வ் பண்ணுங்க. இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்கு, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். உங்களை வந்து இந்த சம்மை சால்வ் பண்ண சொல்லியிருக்கணும். ஓகே, சரி, ஃப்ரீயாக விடுங்க. இந்த சம் நான் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இப்போ வந்து x - ay இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டோம். -2 - a = 0. அதே மாதிரி 1 - a × x + 6y - a + b = 0. ஓகே. இப்போ நம்ம கான்செப்ட் படி இது நோ சொல்யூஷன் சொல்லிட்டானுங்க.
அப்போ நம்ம எடுக்க வேண்டிய இது கண்டிஷன் இதுதான். அப்போனா இங்கே வந்து 1 இருக்கு. ஸோ 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ இங்கே வந்து ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிவைட் பை 6. ஓகே. ஸோ இதுல இருந்து நம்ம ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு அந்த மூணாவது கண்டிஷன் இப்போதைக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஏவை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டுமே போதுமானது தான். ஸோ நம்ம ஏக்கு கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். அப்போனா 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இன்டூ 1 மைனஸ் ஏ. ஓகேவா? ஸோ 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணால் எனக்கு மைனஸ் 6 வரணும். ஆட் பண்ணாலோ சப்ராக்ட் பண்ணாலோ எனக்கு மைனஸ் 1 வரணும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் என்ன இருக்கு? -3 × 2. -3 × 2. மல்டிப்ளை பண்ணால் -6, ஆட் பண்ணால் -1. ஸோ இங்கே -3 இங்கே +2 இருக்குன்னா இப்போ ஏயோட வேல்யூ வந்து அப்படியே சிம்பிளை மாற்றி போடணும். ஏ ஈக்குவல் டு 3 ஆர் -2. சரிங்களா? ஏயோட வேல்யூ 3ஆக இருக்க முடியும் அல்லது -2ஆக தான் இருக்க முடியும். இப்போ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்க. ஏயோட வேல்யூ 3ஆக இருக்கிறது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் டி. ஸோ இது ரெண்டும் கிடையாது. ஆப்ஷன் ஏவும் சியும் கிடையாது. ஏன்னா அங்கே ஏ ஈக்குவல் டு -3 இருக்குது. நமக்கு ஏ ஈக்குவல் டு 3a இருக்க முடியும் அல்லது -2 இருக்க முடியும். ரைட். இப்போ இங்கே மூணாவது கண்டிஷன் நம்ம இங்கே எடுத்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? 2 மைனஸ் ஏ டிவைடட் பை ஏ பிளஸ் பின்னு இருக்கும். இந்த இடத்துல தான் நமக்கு பி வருது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏயோட வேல்யூ வந்து எனக்கு 3ன்னு தெரியும். ஓகேவா? ஸோ ஏயோட வேல்யூ எனக்கு 3ன்னு தெரியும் போது -3/6 இஸ் நாட் ஈக்குவல் டு, அது அப்படியே இருக்கட்டும், 2 மைனஸ் ஆஃப் -3 சரி +3 இல்லையா? 2 - 3 டிவைடட் பை 3 + b. ஸோ -1/2 இஸ் நாட் ஈக்குவல் டு -1. இது ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரியே தான் நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும். ஓகே. அதாவது ஒரு இந்த லெஸ்ஸர் தேன் கிரேட்டர் தேன் பண்ணும்போது கூட நம்ம அந்த ஈக்குவல் டு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம பண்ணணும். ரைட். அப்போ 3 + b இஸ் ஈக்குவல் டு இஸ் நாட் ஈக்குவல் டு, ஆக்சுவலி இங்கே வந்து 2 வந்திருக்கும். அந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் வச்சுக்கிடுவோமே. ஸோ b இஸ் நாட் ஈக்குவல் டு -1. ஓகேவா? இது வந்து கொடுத்ததை வச்சு நம்ம பார்க்கும்போது ஏயோட வேல்யூ 3 அண்ட் b இஸ் நாட் ஈக்குவல் டு -1. ஸோ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் டி தான் அந்த மாதிரி இருக்குது. சரி, ஆப்ஷன் பி -1 தான் இருக்கக்கூடாது இல்லையா? b இஸ் நாட் ஈக்குவல் டு -1. இந்த 3 அந்த சைடு போச்சுன்னா -1 தான் ஆகும். ஓகே. புரிஞ்சுதா உங்களுக்கு? சார் புரிஞ்சு சார். இதுதான் மேட்ரு. நோ சொல்யூஷன்னா a1/a2 = b1/b2 இஸ் நாட் ஈக்குவல் டு c1/c2. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். ஓகே. புதுசாக தான் இருக்குது. 2024ல் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 25லையும் மேபி 1 or 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே. அடுத்து இந்த கொஷினில் நான் கொஞ்சம் என்ன பண்ணேன் அப்படின்னா, the system of the following equations has the value of the variables as 3 consecutive integers. இங்கே வேரியபிள்ஸ்னு அவங்க சொல்கிறது வந்து இந்த XYZங்கிறது வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள்ஸ் எப்படி இருக்குதுன்னா 3 consecutive integers-ஆக இருக்குதான். 3 consecutive integers அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ எக்ஸோட மதிப்பு வந்து k அப்படின்னா ஒய்யோட மதிப்பு வந்து k + 1 இருக்கும். இசட்டோட மதிப்பு வந்து k + 2 இருக்கும். இதுவும் 3 consecutive integers தான். இதில் வந்து நான் எக்ஸு வந்து ஸ்மாலஸ்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். பட் அப்படி இருக்கணும்னு ஆப்வியஸாக இல்லை. எப்படி கூட இருக்கலாம் அப்படின்னா, இது கேவாக இருந்துச்சுன்னா இது k - 1, இது k - 2 இப்படி கூட இருக்கலாம். இதுவும் consecutive integers தான். பட் நமக்கு சாதாரணமாக தோன்றது இதுதான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் போட்டு பார்க்கும்போது ஆன்சர் வரல. ஓகே. அதனால எப்படி போட்டால் ஆன்சர் வருதுன்னா k -1 k -2 போட்டால் வருது. ஓகேங்களா? அவனோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டைம் வேஸ்ட் பண்ண வைக்கணுங்கிறது தான். ஓகே. 100க்கு 99% வந்து இப்படித்தான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் ஆன்சர் வரல. ஓகே. ஆனால் இப்படி போட்டால் ஆன்சர் வந்திருக்கும். அப்போ இந்த சம்மை வந்து ட்ராப் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதை போட்டு ஆன்சர் வரல, அப்போ என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டக்கு டக்குன்னு போயிருப்பாங்க. இதை யோசிச்சிருக்கவே மாட்டோம் நம்ம. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ எக்ஸாம் ஹாலில் இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் அடுத்தடவை வந்துச்சுன்னா கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அவ்வளோதான்.
ஒன்று இதில் வரணும், இல்லைன்னா அடுத்து டக்குன்னு மைண்ட் செட்டை மாற்றிடணும், இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு. கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நான் போட்டு பார்த்து ஆன்சர் வரலை, அதனால நான் இப்போ அதை ட்ரை பண்ணல. நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இதே மாதிரியே நான் போட்டுக்கிறேன். ஓகே, அப்படி போடும்போது இப்போ எக்ஸோட வேல்யூ நான் கே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒய்யோட வேல்யூ வந்து கே -1, இசட்டோட வேல்யூ வந்து கே -2. ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 2a இருக்கு. அப்போனா கே மைனஸ் ஆஃப் கே -1 பிளஸ் கே -2 ஈக்குவல் டு 2a. ஸோ கே மைனஸ் கே பிளஸ் 1 பிளஸ் கே -2 ஈக்குவல் டு 2a. இது என்ன அடிச்சிட்டோம் அப்படின்னா கே -1 ஈக்குவல் டு 2a. இது ஒன்று இருக்கட்டும். ரெண்டாவது ஈக்குவேஷன்லையும் போடுவோம். எக்ஸ் பிளஸ் 4y minus 2z is equal to 3 into 4 minus a. K plus 4 into k minus 1 minus 2 into k minus 2 equal to 12 minus 3a. So k plus 4k minus 4 equal to 2k plus 4. Okay, ஒரு 5k minus 2k 3k minus 4 plus 4 cancel. 3 equal to 12 minus 3a. 3k equal to. அப்போ k equal to 4 minus a. k equal to 4 minus a இங்கே கொண்டு போட்டோம் அப்படின்னா 2a. a அந்த சைடு போச்சுன்னா 3a equal to 3, a equal to 1. ஸோ a equal to 1 வந்து ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் சி. a தானே கேட்குறாங்க. ஓகே ஓகே சார். யாருக்காச்சும் புரியலைன்னா சொல்லுங்கள். இந்த பினாக்கல் புக் ஆன்சர்ல டைரக்டா 1 2 3 போட்டுருந்தாங்களே சார், அப்படி போட முடியாதா சார்? போடலாமே. 3 2 1 போட்டிருப்பாங்க. 1 2 3 போட்டால் வந்திருக்காது. எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 2. நமக்கு தோணணும்ல ஏன் அவன் 3 2 1 போட்டான்ட்டு. நான் என்ன நம்பர் வேணாலும் போடலாம்ல. ஸோ அதுக்கு தான் அந்த கேன்னு எடுத்து பண்ணுறது. ஓகேவா? கேங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது என்னவா வேணாலும் இருந்திருக்கலாம். ஸோ கே -1 கே -2 நான் எடுக்கிறேன். நீங்கள் கேக்கு இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, ஒய்க்கு பதிலாக 2, இசட்டுக்கு பதிலாக 1 எடுத்து கூட போடலாம். ஆனால் யூஸ்வலாக நமக்கு இப்படி தோணாதில்ல. எக்ஸ் வந்து பெரிய நம்பராக இருக்கும்ட்டு யூஸ்வலாக 1 2 3 தான் தோணும். 1 2 3 போட்டால் இப்போ ஆன்சர் வராது. ஓகே, அதனால கே கே தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். சப்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம். கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 2, இசட் ஈக்குவல் டு 1 எடுத்து கூட பண்ணலாம். பட்டு இந்த இப்போ நம்ம கே வச்சு பண்ணது வந்து டிஃபால்ட்டாக கண்டிப்பாக ஆன்சர் வரும். இந்த 3 2 1 வந்து போட்டால் சில சமயம் வராமல் கூட போகலாம். ஓகே சார். இங்கே அவன் சிம்பிளாக 3 கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்லிட்டான். பட்டு ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அதில் வச்சான் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல கன்வென்ஷனல் தான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். ஆனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 2 1 போட்டும் பண்ணலாம். சரிங்க சார். ஓகே. அடுத்து இது நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஆப்ஷன் சியா சார்? ஆப்ஷன் சியா? C1 இஸ் நாட் ஈக்குவல் டு C2ல வரணும். ஹேவிங் நோ சொல்யூஷன் தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஆப்ஷன் சி எடுத்தீங்கன்னா வராதுல்ல. ஏ தான் வரும். ஓகே சார். ஓகே சார். ஏ எடுத்தீங்கன்னா 5x + 7y - 16 = 0 வரும். ஸோ A1/A1 5/5 = 7/7 இஸ் நாட் ஈக்குவல் டு 8/16.
ஸோ 1/2ன்னு வருது இங்கே. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தால் தான் வந்து எனக்கு நோ சொல்யூஷனுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10x + 14y - 16 = 0ன்னு இருக்குது. கொஸ்டின் வந்து 5x + 7y - 8 = 0. இது என்ன ஆயிருது அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் 5/10 = 7/14 = 8/16 எல்லாமே 1/2ன்னு வந்துடுது. சரியா? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் வந்துடும் இது எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இது வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. நோ சொல்யூஷன் வேணும்னா ஈக்குவேஷன் ஏ தான் கரெக்டு. ஓகேவா? ஓகே சார். ம். எனக்கு ஒரு டவுட்டு. ஏன் வந்து மீட்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்லலாம் நிறைய பேர் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் தான் அட்டன் பண்ணுறாங்க. என்ன காரணமாக இருக்கும்? நான் வந்து காரணமா சொல்கிறது எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் இருக்குமோ? அப்படிலாம் இல்லை சார். உங்கள் ஃபீட்பேக் எனக்கு தேவைப்படுது. இல்லை நான் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணுமோ? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம அதை பார்த்துக்கலாம். ஒரு இல்லை வாரத்துல ஒருவேளை இன்னும் இதை 2-3 கிளாஸ் இதை சால்வ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, இப்போ போய் உட்காந்தா நமக்கு எதுவும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாமல் இருப்பாங்களோ? இல்லையா சார்? என்ன நினைக்கிறீங்கன்னு தேவைப்படாம சொல்லுங்கப்பா. இப்போ அது தேவைப்படாம உங்களுக்கு புரியல. சார் அவங்களுக்கு அந்த சம்ஸ்லாம் தேவைப்படாம கூட இருக்கலாம் சார். அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் சார், அதனால அட்டன் பண்ணாம கூட இருக்கலாம். ஓகே, அப்படி இருந்துக்கலாம். ஓகே, வேற ஏதாச்சும் காரணங்கள் இருக்குமா உங்களுக்கு? இப்போ யூஸ்ஃபுல்லா இருக்குதா எப்படி? நீங்க இப்போ அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க சொல்லுங்க. சார் கண்டிப்பா இருக்கு சார். வேற யாரும் சொல்ல மாட்டேங்காங்களே? யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. ஓகே ஓகே டன். எதா இருந்தாலும் பேசுங்க, இல்லை எனக்கு ஒரு மெசேஜாச்சும் பண்ணுங்க. ஓகே, என்னைய மோட்டிவேட் பண்ணுங்க, அப்பனா தான் உங்களை நான் மோட்டிவேட் பண்ண முடியும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரிமைண்டர் when we divide this by this. ஸோ இந்த மாதிரி வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? ரிமைண்டர் கேட்குறாங்க அப்படின்னா இந்த 2x - 3 = 0 பண்ணிடணும். 0 பண்ணிட்டீங்கன்னா 2x = 3, எக்ஸோட வேல்யூ வந்து 3/2. இந்த எக்ஸோட வேல்யூ 3/2 கொண்டு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். ரிமைண்டர் கேட்குறாங்கனாலே அதுதான் அர்த்தம். ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை =0 பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2x³ - 3x² + 6x - 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3/2 போடணும். ஸோ 27/8 - 3 × 9/4 + 6 × 3/2 - 4. ஸோ இதை அடித்தோம்னா 4 டைம்ஸ் வரும். 27/4, இதுவும் 27/4 அப்படியே கேன்சல் ஆயிரும். இது ஒரு 3, 9 - 4 = 5. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ரிமைண்டர் அப்படின்னா 2x - 3 = 0 போட்டுக்கோங்க. எக்ஸோட வேல்யூவை அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி என்ன வருதோ அதான் ரிமைண்டர். ஓகே சார். ஓகே, அடுத்து x³ = 184 + y³. x = 4 + y. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை செட் பண்ணணும். x³ - y³, இதுதான் 184. x - y, இது வந்து 4. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம x³ - y³ இருக்கு, இங்கே x - y இருக்கு. x is greater than 0 and y is greater than 0 அப்படின்னு சொல்றாங்க. வேல்யூ ஆஃப் x + y கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக x + y-யும் greater than 0-வாக தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி எலிமினேட்டட். எதர் ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் டி தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஒருவேளை லாஸ்ட் மொமெண்ட்டில் பண்ணும்போது கெஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் டி தான் ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ரைட்டு. இப்போ எனக்கு x + y வேணும். x + y வேணும். அப்போ என்ன பண்ணணும்? x - y இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு x + y = √4²
ப்ளஸ் 4 அப்படின்னு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கிடையாது சார், அதனால. இது வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கிடையாது. ஓகேவா? அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சி தான் ஆகணும். எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் வந்து என்னதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. ஓகே, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலாவில் இதை நம்ம போடுவோம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து 184. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து ஆல்ரெடி 4ன்னு எனக்கு தெரியும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 46 வரும். ஓகே, பட் இந்த இடத்துல எனக்கு வந்து XY தேவைப்படுது. ஸோ XY எப்படி கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. இப்போ இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு, இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. எக்ஸ் மைனஸ் ஒய் எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதோட வேல்யூ 16. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இதை வச்சு நம்ம XY கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 3xy இஸ் ஈக்குவல் டு 13 வரும். XYயோட வேல்யூ வந்து 10. ஓகே, XYயோட வேல்யூ 10ன்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வந்து 46. கூட ஒரு XY ஆட் பண்ணோம்னா அது ஒரு 10. ஸோ இது வந்து 56ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய்ன்னு எழுதிக்கலாம். இல்லைன்னா இதோடைய வேல்யூ வந்து 46ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். ப்ளஸ் XYயோட வேல்யூ வந்து 10. ஸோ 56. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் 56 தான் ஆன்சரு. ரூட் 56னா 4 into 14. ஸோ 2 root 14. ஆப்ஷன் பி. ஓகே, என்னென்ன ஈக்குவேஷன்லாம் இருக்கோ ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருந்தால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஓகே சார். ரைட், நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 3 சம்ஸ் தான் முடிச்சிடலாம். இப்போ இது ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் ஏ மைனஸ் ரூட் 6ன்னு இருக்கு. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கணும். இந்த சைடு கொண்டு வந்திருக்கணும் ஏ மைனஸ் ரூட் 6, இந்த ஏவை கீழே இறக்கியிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஏவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு செட் ஆகிருக்கும் ஈக்குவேஷன். இது பை ப்ராக்டிஸில் தான் வரும். ஓகேவா? ஏ மைனஸ் 1 பை ஏ ஈக்குவல் டு ரூட் 6, ஏ ப்ளஸ் 1 பை ஏ கேட்குறாங்க. ஸோ ரூட் 6 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா உள்ள ப்ளஸ் இருக்கும். ஸோ என்ன வரும்? 6 + 4 ரூட் 10. ஸோ ரூட் 10 அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே, இது அந்த மாதிரி மாற்றணும். இந்த மாத்திர விஷயம் மட்டும் நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 6 மைனஸ் 1 த ஹோல் பவர் 1/3ன்னு இருக்கு. ரெண்டு பக்கமும் கியூப் பண்ணுங்க. எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு ரூட் 6 மைனஸ் 1. முடிஞ்சு. ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x³ தான் இது. ஆன்சர் கண்டுபிடிக்கிறது என்னங்க? இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க போற ஃபார்முலா x³ மைனஸ் 3a. x³ மைனஸ் 1/x³ தான் இது. அப்படிதானே? ஆமா சார், அதான் சார் இது. அவ்வளோதான். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x³ மைனஸ் 1/x³ அந்த ரிசல்ட் கிடைச்சிரும்.
ஸோ இப்போ √6 - 1 மைனஸ் ஆஃப் 1/√6 - 1. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ண ஆன்சரு a minus b the whole square, a square plus b square minus 2ab minus 1 divided by, இதை காஞ்சிகேட் எடுத்தால் வந்து √6 + 1ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருப்போம். டினாமினேட்டரில் 5ன்னு வந்திருக்கும், a square minus b square. ஸோ இது வந்து என்ன வந்திருக்கும், இந்த +1 -1 அடிச்சிடலாம். 6 + 2 √6 into √6 + 1 divided by 5. So 6 √6 plus 6 plus ஒரு 12 plus ஒரு 2 √6 by 5. ஒரு 6, இங்கே ஒரு 2, 8 √6 plus ஒரு 18. ஏதோ ஒன்று தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். √6 - 1 the whole square minus 1 divided by a square plus b square minus 2ab. a square minus b square. ஒருவேளை ப்ளஸ் பண்ணணுமோ? ஓகே, இந்த இடத்துல 6 minus √6. ஓகே, மைனஸ் போட்டதுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டேன். ஆடிபிள், ஐ எம் ஆடிபிள். ஒரு சத்தமும் காணோம். ஆடிபிள். -2 √6 divided by 5. 6 - 2 4 √6. ஏன் தேவலாம் -4 √3லாம் வருது? -6 √6 plus 6 minus 2 into 6 அதுக்கப்புறம் -2 √6. ஓகே, லைட்டாக நானும் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். 4 √6 -12 plus 6 -6 divided by 5. 4 √6 -6 divided by 5. ஆப்ஷன் பி தான் ஆன்சரு. ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணனா x³ - 1/x³ ஃபார்மேட் தான் வரும். சரிங்களா? a - b the whole cube plus 3 into a - b. x³ - 1/x³ வரும். ஓகே, ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் பி தான். √6 - 1 divided by 1 - √6 - 1. இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பில் காஞ்சிகேட் எடுத்து பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் சின்னதாக நான் கால்குலேஷனில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். ஓகே, லாஸ்ட் 2 சம்ஸ். ஓகே, இதோட முடிச்சிடலாம். a plus b plus c equal to 17. a square plus b square plus c square equal to 101. ஸோ இது கேட்குறாங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? a square plus b square minus 2ab plus b square plus c square minus 2bc plus c square plus a square minus 2ac. So 2 times of a square plus b square plus c square, இந்த சைடு minus ab minus bc minus caன்னு வந்திருக்கும். ஓகே, a plus b plus c equal to 17, a square plus b square c square equal to 101. இப்போனா a plus b plus c the whole square ஃபார்முலா போடுங்க. a square plus b square plus c square 2 into ab plus bc plus ca. ஸோ இது எனக்கு தெரியும் 17 ஸ்கொயர். இது 101 plus 2 into இந்த வேல்யூ. ஸோ 289 minus ஒரு 101 is equal to
2 இன்ட்டு இது ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ 188 வரும். 188 டிவைடட் பை 2 94. 94 இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். பண்ணோம்னா 2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து 101 ஆல்ரெடி தெரியும். மைனஸ் ஏபி பிசி சிஏ. ஸோ மைனஸ் ஆஃப் 94 இஸ் ஈக்குவல் டு 14 வரும் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி. ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா தான். ஃபார்முலா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, லாஸ்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, பட் நம்ம பிடிஎஃப்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் நான் எக்ஸால் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 9 + 76 + 1/x ஈக்குவல் டு 0ன்னு வரும். இது ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு அடுத்து நம்மளால சம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் கேட்குறாங்க. அப்போனா எனக்கு எக்ஸ் மைனஸ் 1/x தெரியணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த 9.76 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் 4 பண்ணணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5.76ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 2.4. ஸோ எக்ஸ் மைனஸ் 1/x வந்து எனக்கு 2.4ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் 1/x கியூப் வந்து என்னது ஏ கியூப் ப்ளஸ் 3a இல்லை. ஸோ 2.4 த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 2.4. இதில் 2.4 நான் காமனாக உள்ள எடுத்தேன் அப்படின்னா 2.4 ஸ்கொயர் ப்ளஸ் 3ன்னு வரும். ஸோ கண்டிப்பாக இந்த நம்பர் 2.4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2.4னா ஒரு 4ஓட மல்டிபிள் 6 இன்ட்டு 4 இல்லையா? ஸோ 4ஓட மல்டிபிள் இல்லாததை நீங்கள் எடுத்துடலாம். இதையும் எடுத்துடலாம், இதையும் எடுத்துடலாம். ஓகே, ஆப்ஷன் அங்கே 40 லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகணும். அதுக்கப்புறம் 2.4 ஸ்கொயர்னா எனது 5.76. இது வந்து ஒரு 8.76. 8.76 இன்ட்டு 2.4. ஸோ யூனிட் டிஜிட் என்னன்னு பாருங்கள், 4 6 ஆர் 24. எல்லாமே 4ல் தான் முடியுது. ஓகே, வேறு ஏதாவது பண்ண முடியுமா? 15 21 3ஓட மல்டிபிள். 3ஓட மல்டிபிள் செக் பண்ணுங்க, 6 6 6. இதுவும் 3ஓட மல்டிபிள் தான். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பட் 8 இன்ட்டு 3 பண்ணால் 24 வரும். சரிங்களா? இங்கே 8.7 இருக்குது இன்ட்டு 2.4 இருக்குது. ஸோ 24 விட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லை, இதை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 4 6 ஆர் 24, 4 7 ஆர் 28, 4 8 ஆர் 32 35, 2 6 ஆர் 12, 2 7 ஆர் 14. எஸ் 21024. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, முடிஞ்சு வீடியோ லைவ். போய் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. ஓகே சார். ம், சம்திங் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ம், ஓகே எஸ் சார். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க, அந்த சம் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்காச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகே, சரி, பார்க்கலாம். பாய். பாய் சார். செந்தமிழ் கவிதை ஏதோ ரைஸ் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்க. தெரியாம ரைஸ் பண்ணிட்டேன், சாரி சார். சரி, ஓகே, டன்.